40% हिंदुओं का कत्ल होगा। और मर्द कौन होता है? जिसके हाथ में हथियार होता है वो मर्द होता है। ये बिल्कुल बेकार की बातें हैं। केवल बच्चे पैदा करो, केवल बच्चे पैदा करो। अभी जाओ और जो बच्चे पैदा कर सकते हो बच्चे पैदा कर लो भाई। इस धरती पर ना लड़ने का अगर तुम चाहते हो, हिंदू मुस्लिमों की लड़ाई ना हो, तो इसका केवल एक तरीका है। ஆண்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆரோக்கியம் மற்றும் பலத்தை தரக்கூடிய அற்புதம் பாரம்பரிய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சந்தோஷமான இல்லற வாழ்வின் கேடயம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். வணக்கம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை சிதைக்கும்படி நீங்க பேசினீர்கள்னா, இந்த நாட்டின் ஒற்றுமையை நீங்க கலைத்தீர்கள்னா உங்களுக்கு பணம், பதவி, மரியாதை, செக்யூரிட்டி அனைத்துமே கிடைக்கும். யதி நரசிம்மானந்த், கபில் மிஸ்ரா, டாக்கூர் மற்றும் ஆஷிஷ் மிஸ்ரா டேனி, இந்த 4 நபர்களுமே ஒரு மிகப்பெரிய உதாரணமாக இருக்கிறார்கள். யதி நரசிம்மானந்தோடைய ஸ்டேட்மெண்ட், உங்களிடம் 5000 ரூபாய் இருந்தால் போதும், அதற்கு மேல் நீங்க கடனை வாங்கியாவது நீங்க மொபைல் போனை வாங்குவதை நிறுத்திவிட்டு நீங்க துப்பாக்கியை வாங்குங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் உயிருடன் இருக்கக்கூடாது, அவர்களை கொன்று விடுங்கள். அமைதியாக போன விவசாயிகள் மீது ஜீப் ஏற்றி கொன்ற ஆஷிஷ் மிஸ்ரா டேனி சிறையில் அடைத்த பின் கூட இவருக்கு பெயில் கிடைத்து விட்டது. யதி நரசிம்மானந்திற்கு பெயில் கிடைத்து விட்டது. தேஷ் கே கத்தாரோக்கோ கோலி மாரோ சாலோக்கோ. அனுராக் டாக்கூர், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடிய இந்த நபர், இவர் மீதும் எந்த விதமான எடுக்கப்படுவதில்லை. கபில் மிஸ்ரா, எனக்கு 15 நிமிடம் கொடுத்து விடுங்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய சிஏ என்ஆர்சி போராட்டத்தில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை கொன்று விடுவோம், அவர்களை விரட்டி அடித்து விடுவோம் என்று. இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை நீங்க அடுக்கி கொண்டு போகலாம். ஆனால் இவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. பெயிலில் வெளிவந்த ஆஷிஷ் மிஸ்ரா டேனிக்காக அரசாங்கம் ஜாமீன் கொடுக்க போய்விட்டது. யதி நரசிம்மானந்திற்கு பெயில் கிடைத்த பின் கூட அந்த விஷயத்தை கக்குவதை அவர் நிறுத்தவில்லை. இந்த நாட்டு சட்டத்திட்டத்தை எந்த அளவில் இவர்கள் எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள், இந்த நாட்டு ஒற்றுமையை எதிர்த்து, இந்த நாட்டு பாரம்பரியத்தை எதிர்த்து, இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை எதிர்த்து இந்த நபர்கள் எந்த அளவில் விஷத்தை கக்கி வருகிறார்களோ அதே அளவில் இவர்களுக்கு கிடைப்பது பாதுகாப்பு, பணம், புகழ், மரியாதை அனைத்துமே. யார்? இந்த நாட்டு அரசாங்கம் இவர்களுக்கு இந்த அனைத்து விஷயமே வழங்கி வருகிறது. இன்னைக்கு மிக முக்கியமாக யதி நரசிம்மானந்த் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க கேட்க வேண்டும். நேத்து அவர் பேசியிருக்கிறார். இதை தாண்டி ஆஷிஷ் மிஸ்ரா டேனி, இவருக்கு அரசாங்கமே முன் வந்து ஜாமீன் கொடுப்பதையும் நீங்க பார்க்க வேண்டும். ஆனால் இதற்கு முன் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு ஒற்றுமைக்காக பேசிய நபர்களுடைய நிலை என்னவென்று அதையும் நீங்க புரிந்து கொள்ளுங்கள். ஓமர் காலித், சிஏ என்ஆர்சி போராட்டத்தில் இவர் மீது யுஏபிஏ போன்ற வழக்கை போட்டு இவரை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். எந்த விதமான பெயிலும் இவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஆஷிஷ் மிஸ்ரா டேனி, இந்த நாட்டு விவசாயிகளை நசுக்கிக் கொன்ற அந்த நபருக்கு பெயில் கிடைத்து விட்டது. ப்ரொஃபசர் அபூர்வானந்த், ஒரு மிகச்சிறந்த ப்ரொஃபசர், ஆக்டிவிஸ்ட், ரைட்டர், சிஏஎன்ஆர்சி போராட்டத்தில் இவர் மீதும் யுஏபிஏ போன்ற வழக்கை போட்டு சிறையில் அடைத்தார்கள். இவருக்கு பெயில் கிடைக்கவில்லை. ஆனால் இந்த நாட்டு ஒற்றுமையை சிதைக்கக்கூடிய வேலையை பார்த்த யதி நரசிம்மானந்த் போன்ற நபருக்கு பெயில் கிடைத்து விட்டது. பில்குஸ் பானு, 82 வயதான முதியோர், ஒரு பாட்டி, ஷாஹீன் பாகிலிருந்து பிரபலமான இந்த பெண்மணி, டைம்ஸ் மேகசின் வெளிவிட்ட ஒரு ரிப்போர்ட்டில் நீங்க பார்த்தீர்கள்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய 100 சிறந்த இன்ஃப்ளூயன்சரில் இந்த முதியோரும் ஒருவர். இவருக்கும் யுஏபிஏ போன்ற வழக்கு. ஷாஹீன் பாகில் சிஏஎன்ஆர்சி போராட்டத்தில் போராடிய எத்தனையோ பெண்கள் மீது இது போன்ற வழக்கு. ஆனால் இவர்களுக்கு பெயில் கிடைக்கவில்லை. கபில் மிஸ்ரா மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. அனுராக் டாக்கூர் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. கங்கனா ரனாத் போன்ற நபர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கப்படவில்லை. இவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கி வருகிறது இந்த நாட்டு அரசாங்கம். தேவாங்கனா காலிதா, இன்னொரு மாணவி, நதாஷா நர்வால், சஃபூரா ஜர்கர், டாக்டர் கஃபீல் கான், சித்திக் கப்பன், இந்த அனைத்து நபர்களுமே தன்னுடைய பெயிலிற்கு போராடினார்கள். ஒரு சில நபர்களுக்கு கிடைத்தது, எத்தனையோ நபர்களுக்கு இன்னைக்கும் கிடைக்கவில்லை. ஸ்டான் சுவாமி அவர்கள் தன்னுடைய பெயிலிற்காக போராடி கொண்டே தன்னுடைய உயிரை இழந்துவிட்ட ஒரு முதியோர். ஒரு ஸ்ட்ரா கேட்டு சுப்ரீம் கோர்ட் வரை அந்த கதவை தட்டி வந்த இந்த முதியோர், இவருக்கு கிடைத்தது ஒரு சிறைக்குள்ளேயே இவருடைய உயிர் பிரிந்தது மட்டும்தான். ஆனால் யதி நரசிம்மானந்த் போன்ற நபர்கள், ஆஷிஷ் மிஸ்ரா டேனி போன்ற நபர்களுக்கு அரசாங்கம் அனைத்து பாதுகாப்பையுமே வழங்கி வருகிறது.
நடந்தது என்னவென்று நீங்க பார்க்க வேண்டும். அதற்கு முன் இந்த நபர் பேசிய இந்த வீடியோவை நீங்களே கேட்டு விடுங்கள். அதாவது யதி நரசிம்மானந்த் கக்கிய இந்த விஷ பேச்சை நீங்க கேட்க வேண்டும். கேளுங்கள். एक बार भारत का प्रधानमंत्री मुसलमान बना तो अगले 20 सालों में 50% तुम में से लोग अपना धर्म बदलेंगे। ये जितने मुसलमान हैं ना, ये अरब से नहीं आए, ये हमारे भाई बंधु थे। 40% हिंदुओं का कत्ल होगा, 10% हिंदू अपनी बहन बेटी मुसलमानों को देकर या तो रिफ्यूजी कैंपों में रहेंगे या विदेशों में रहेंगे। ये हिंदू का भविष्य है और अगर इस भविष्य को बदलना चाहते हो तो मर्द बनो, मर्द बनो, मर्द बनो। और मर्द कौन होता है? जिसके हाथ में हथियार होता है वो मर्द होता है। கடந்த 20 வருடமாக 40% இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதனால் இதற்கு மேல் நீங்க பொங்கி எழும்ப வேண்டும். நீங்க ஹிந்துவாக இருந்தால், நீங்க ஒரு அப்பனுக்காக பிறந்தவராக இருந்தால், நீங்க ஒரு ஆம்பளையாக இருந்தால் உடனடியாக இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும் என்கிற இந்த வார்த்தை. யதி நரசிம்மானந்த் பெயிலில் வெளிவந்திருக்கிறார். ஹேட் ஸ்பீச்சிற்காக இவரை சிறையில் அடைத்த இந்த அரசாங்கம், ஹேட் ஸ்பீச்சை காரணம் காட்டி இவரை சிறையில் அடைத்த டெல்லி போலீஸ் நேற்று இவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. இவருடைய இந்த சபை, இந்த சபையுடைய பேர் ஹிந்து மகா பஞ்சாயத். ஹிந்து மகா பஞ்சாயத்திற்கு எந்த விதமான பெர்மிஷனும் டெல்லி போலீஸ் வழங்கவில்லை. இவர்கள் அப்ளிகேஷன் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த அப்ளிகேஷனுக்காக எந்த பெர்மிஷனும் கொடுக்காமல் இவர்கள் அந்த பிரச்சாரத்தை அந்த மேடையில் ஏறி செய்திருக்கிறார்கள். அங்க சென்ற டெல்லி போலீஸ் இந்த அனைத்து நபர்களுக்குமே பாதுகாப்பு கொடுத்திருக்கிறது. நீங்க இந்தியாவிற்கு எதிராக, இந்த நாட்டிற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக நீங்க பேசினீர்கள்னா உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும். இந்த நபர் இங்கே மட்டும் நிற்கவில்லை. ஆனால் இதற்கு முன்னாடி இன்னொரு டேட்டாவையும் பார்த்து விடுங்கள். இந்த நாட்டில் 10,552 இந்தியர்களுக்கு எதிராக UAPA போன்ற வழக்கு போடப்பட்டது. இந்த 10,552 வழக்குகளில் வெறும் 253 வழக்குகள் மட்டும் தான் கன்விக்ட் ஆகியிருக்கிறது. அதாவது இத்தனை நபர்களுக்கு மட்டும் தான் தண்டனை கிடைத்திருக்கிறது. மீதம் அனைத்து நபர்களுக்குமே என்ன நடந்தது என்று யாருக்குமே தெரியவில்லை. சில பேர் பெயிலில் வெளியில் இருக்கிறார்கள், பல பேர் சிறைக்கு உள்ளிருக்கிறார்கள். இந்த நபர் இங்கே மட்டும் நிற்கவில்லை. அதாவது யதி நரசிம்மானந்த் பேசிய இன்னொரு வார்த்தையை நீங்க கேளுங்கள். புராரி, அதாவது இந்தியாவின் தலைநகரம் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு இடம், புராரியில் இந்த விஷயம் நடந்திருக்கிறது. சேவ் இந்தியா ஃபவுண்டேஷன் என்கிற ஒரு அமைப்பு இந்த புரோகிராமை நடத்தியிருக்கிறார்கள். இந்த புரோகிராமில் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள் என்று அதையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த சபையில் யதி நரசிம்மானந்த் மற்றும் சுதர்ஷன் டிவியோட எடிட்டர் சுரேஷ் சவான்கே மட்டும் கலந்து கொள்ளவில்லை. இந்த சபையில் கிட்டத்தட்ட 700 800 நபர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசிய இந்த நபர்கள் இந்த புரோகிராமை எதற்காக பாதுகாப்பு கொடுத்தீர்கள் என்று கேட்டபோது அங்க ஏற்கனவே கூட்டம் கூடிவிட்டது. அதனால் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக வேற எந்த அசம்பாவிதமும் நடந்துவிடாத பணியில் நாங்க இந்த நபர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தோம். ஆனால் இந்த புரோகிராம் முடிந்தவுடன் அவர்கள் மீது FIR போட்டு விட்டோம். ஒரு அக்யூஸ்ட் பெயிலில் வெளிவந்த இதே அக்யூஸ்ட் மல்டிபிள் டைம்ஸ், அதாவது ஒரு ரெகுலரான பேசிஸில் கிரிமினல் திட்டத்தை திரித்து வரும் இந்த நபர் மீது எதற்காக இவருக்கு பெயில் கிடைத்தது? பெயில் கிடைத்த பின் கூட இவர் தன்னுடைய வேலையை நிறுத்தவில்லை. ஆனால் கூட இந்த நாட்டு அரசாங்கம், இந்த நாட்டு போலீஸ் இவருக்கு ப்ரொடெக்ஷன் வழங்கி வருகிறது. எதற்காக இவருடைய பெயில் உடனடியாக ரத்து செய்யக்கூடாது, எதற்காக இவரை மீண்டும் ஒரு முறை சிறையில் அடைக்கக்கூடாது என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வருகிறது. இந்த நாட்டில் நியூஸ் சேனல் நடத்தி வரும் ஒரு நபர் இதே நாட்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக டிவி வழியாக குரல் கொடுத்து வரும் இந்த நபருடைய டிவி சேனல் எதற்காக முடக்கப்படக்கூடாது? சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்டில் நீங்க ஒரு புரோபகேண்டாவை திணித்து வரும் வேலையை பார்த்து வந்தீர்கள்னா உங்களுக்கு அனைத்து விதமான லாபமும் கிடைக்கும், அது அனைத்து விதமான ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். யதி நரசிம்மானந்த் பேசிய இந்த பேட்டியில் இன்னொரு சின்ன பைட்டை எடுத்து காட்டுகிறேன், கேளுங்கள். இதற்கு பின்னாடி இவர் என்ன பேசினார் என்று அதையும் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்கள். देवादिदेव भगवान महादेव शिव और जगत जननी मां जगदम्बा के चरणों में नमन करते हुए सुरेश चौहान जी जो बातें कह रहे हैं सबका समर्थन करता हूं। मैं स्वामी अमृतानंद जी के साथ यहां केवल बच्चों को ये ना लगे
कि स्वामी जी खुद तो बुलाते रहते हैं और हमारे लिए नहीं आए, केवल इसके लिए आया हूं। वरना तो भैया मैं इन पंचायतों से, इन जमावड़ों से बिल्कुल थक चुका हूं। ये बिल्कुल बेकार की बातें हैं। केवल बच्चे पैदा करो, केवल बच्चे पैदा करो। अभी जाओ और जो बच्चे पैदा कर सकते हो बच्चे पैदा कर लो भाई, और अपने बच्चों को लड़ने के लायक बनाओ। ये इतनी मोटी मोटी पेट वाले हिंदू ये किसी काम के नहीं है। इस धरती पर ना लड़ने का, अगर तुम चाहते हो हिंदू मुस्लिमों की लड़ाई ना हो, तो इसका केवल एक तरीका है। कश्मीर फाइल्स देख ली होगी, जैसे कश्मीर के लोग अपनी जमीन, अपनी जायदाद, अपनी बेटियों को छोड़कर भागे। இவர் பேசியதை நீங்க கேட்டிருப்பீர்கள். இந்து முஸ்லிம் கலவரம் வெடிக்கக்கூடாது என்றால் நீங்க செய்யக்கூடிய வேலை உடனடியாக கிளம்பி உங்களுடைய வீட்டுக்கு போய் யாரெல்லாம் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியுமோ அனைத்து நபர்களுமே குழந்தையை பெறக்கூடிய அந்த வேலையை பார்க்க தொடங்கி விடுங்கள். இந்த நாட்டில் நீங்க ஹிந்துவாக இருந்தால் அதிக குழந்தைகளை பெற வேண்டும், அவர்களை ஒரு போர் வீரர் போன்று வளர்க்க வேண்டும். இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர்கள் மனதில் அந்த விஷத்தை கலக்க வேண்டும். இஸ்லாமியர்களை வெட்டி கொல்லக்கூடிய அனைத்து வேலையுமே நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். யதி நரசிம்மானந்தோடைய இந்த வார்த்தையை நீங்க எப்படி பார்ப்பீர்கள்? சிந்தித்து பாருங்கள். இன்னொரு பக்கம் ஆஷிஷ் மிஸ்ரா டேனி, இவரையும் காப்பாற்றுவதற்காக இந்த அரசாங்கம் முன் வந்திருக்கிறது. இந்த அரசாங்கம் கோர்ட்டில் போய் வாதாடி இருக்கிறது. இவர் ஓடமாட்டார், நீங்க கவலைப்படாதீர்கள், இவர் எங்கேயுமே போகாதபடி நாங்க கேரண்டி எடுத்துக்கொள்கிறோம். அரசாங்கம் கூறியிருக்கிறது, ஒரு கொலை குற்றவாளிக்கு ஒரு அரசாங்கம் பெயில் கொடுப்பது இது இந்த நாட்டில் முதல் முறையாக இருக்கும். அங்க என்ன நடந்தது என்று அதையும் நீங்க பாருங்கள். யூபியில் இருக்கக்கூடிய லखीमपुर खेरिயில் விவசாய போராட்டத்தின் போது நம் நாட்டு விவசாயிகள் அமைதியாக போராடிய போது அவர்கள் மீது ஜீப் ஏற்றி கொன்ற குற்றச்சாட்டில் ஹோம் மினிஸ்டர், அதாவது உத்தரப்பிரதேசத்தின் ஹோம் மினிஸ்டர் அஜய் மிஸ்ரா டேனியோடைய மகனான ஆஷிஷ் மிஸ்ராவை சிறையில் அடைத்தது இந்த நாட்டு அரசாங்கம், போலீஸ், ஜுடிஷரி. ஒரு சில மாதங்களிலேயே அவருக்கு பெயிலும் கிடைத்து விட்டது. அதாவது இந்த தேர்தல் சமயத்தில், தேர்தல் பிரச்சாரம் நடக்கும்போது இவருக்கு பெயில் கிடைத்து விட்டது. இந்த பெயிலிற்கு எதிராக ஆஷிஷ் மிஸ்ரா டேனி ஒரு ரிப்பீட்டட் அஃபெண்டர் அல்ல, அதாவது திரும்ப திரும்ப ஒரே தவறை செய்யக்கூடிய நபர் அல்ல. அப்படி இவர் ரிப்பீட்டட் அஃபெண்டராக இருந்தால் இவருக்கு பெயில் கிடைக்கக்கூடாது. ஆனால் இவர் ரிப்பீட்டட் அஃபெண்டர் அல்ல, அதனால் இவருக்கு பெயில் கிடைத்ததாகவே இருக்க வேண்டும். இவருடைய பெயில் ரத்து செய்யப்படக்கூடாது என்று உத்தரப்பிரதேசத்தின் ஸ்டேட் கவர்மெண்ட் சார்பாக மகேஷ் ஜேட் மலானி அவர்கள் இந்த வழக்கை வாதாடி இருக்கிறார். இன்னொரு பக்கம் யதி நரசிம்மானந்த், இவர் மீது எந்த குற்றச்சாட்டிற்காக இவரை சிறையில் அடைத்தாரோ அதே விஷயத்தை ரிப்பீட்டட் அஃபெண்டராக இந்த நபர் வேலை பார்த்து வருகிறார். ஆனால் இவருக்கு பெயில் கிடைத்து விடுகிறது. இவர் மீது எந்த விதமான பிரச்சனையும் அல்ல. ஆனால் ஆஷிஷ் மிஸ்ரா டேனிக்கும் அதே ரெக்வெஸ்ட் எடுத்து வைத்திருக்கிறது உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம். என்ன நடந்தது என்று நீங்களும் கேட்டு பாருங்கள். ஆஷிஷ் மிஸ்ரா டேனியோடைய லாயர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இவருடைய பெயிலை கேன்சல் செய்து விடாதீர்கள், இவரை பற்றி எந்த விதமான தவறான கருத்தையும் நீங்கள் வளர்த்து கொள்ளக்கூடாது, அனைத்து விஷயத்தையுமே நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம், இவர் எங்கேயுமே ஓடாதபடி நாங்கள் இதற்கான கேரண்டியை எடுத்துக்கொள்கிறோம். அலகாபாத் ஹைகோர்ட் பிப்ரவரி 10 ஆஷிஷ் மிஸ்ராவிற்கு பெயிலை கொடுத்து விட்டது. இதை எதிர்த்து விவசாயிகள் சுப்ரீம் கோர்ட்டோட கதவை தட்டினார்கள். இந்த நபர் ஒரு மிக இன்ஃப்ளூயன்ஸான நபர், இவர் வெளியே வந்து விட்டால் இவரை யாருமே திரும்ப கைது செய்ய முடியாது, இவர் நாட்டை விட்டு ஓடி போவார். அல்ல, இந்த வழக்கில் இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு எதிராக தன் சாதகமாக ப்ரூஃப்ஸ்களை கலெக்ட் செய்வார். இதற்கும் மேலே மக்களை மிரட்டக்கூடிய வேலையை பார்த்து வருவார். இந்த வழக்கு கையை விட்டு போய்விடும். சீஃப் ஜஸ்டிஸ் NV ரமணா அவர்கள், we cannot force you to file an appeal against the bail. What is your stand? நாங்கள் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது. இவருக்கு பெயில் கிடைத்து விட்டது. இந்த பெயிலுக்கு எதிராக நீங்கள் ஒரு பீலை போடுவதற்காக எந்த விதமான தடையும் அல்ல, நீங்கள் தாராளமாக இந்த பீலை போடலாம். ஆனால் யூபி அரசாங்கம், யோகி ஆதித்யநாத்தோடைய அரசாங்கம் ஒரு கொலை குற்றவாளியை காப்பாற்றுவதற்காக இன்னைக்கு கோர்ட்டில் நின்று நாங்கள் இதற்கான கேரண்டி எடுத்துக்கொள்கிறோம் என்று கூறுவதுதான் மிகவும் கவலையாக இருக்கிறது. இந்த வழக்கை நீங்கள் பார்க்கும்போது உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் 2 முறை ரெக்கமெண்டேஷன் எழுதியிருக்கிறது. அதாவது அலகாபாத் ஹைகோர்ட்டில் இவருக்கு பெயில் கிடைப்பதற்கு முன் 2 முறை உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் இவருக்கு பெயிலை கொடுத்து விடுங்கள் என்கிற அந்த ரெக்கமெண்டேஷனை அனுப்பியிருக்கிறார்கள். இந்த ரெக்கமெண்டேஷனுக்கு பின்
அலகாபாத் ஹைகோர்ட் வழங்கிய இந்த பெயில் ஆர்டர் தான் நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். இன்னைக்கு மீண்டும் ஒரு முறை முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸான உத்தரப்பிரதேசத்துடைய சீஃப் ஜஸ்டிஸ் இந்த பெயிலுக்கு எதிராக ஒரு பீலை போட்டிருக்கிறது. இது மாதிரி இந்த நபரை வெளிவிடுவது சரியல்ல, இவர் ஒரு கொலை குற்றவாளி, அதுவும் மிகவும் பவர்ஃபுல்லான நபர், இந்த நபரை வெளிவிட்டீர்கள்னா இந்த நபர்களுக்கு நியாயம் கிடைக்காது என்று எழுதியிருக்கிறார். அதையும் மீறி இன்னைக்கு இவருக்கு சாதகமாக எந்த அளவில் இந்த சிஸ்டம் வேலை பார்த்து வருகிறது என்று நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒற்றுமையை பற்றி நீங்கள் தவறாக பேசினாலோ, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லிம் என்கிற இந்த விஷயத்தை நீங்கள் தவறாக சித்தரித்து காட்டினாலோ, த காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற படங்களை நீங்கள் எடுத்தாலோ, உங்களுக்கு இந்த நாட்டு அரசாங்கம் Y+ செக்யூரிட்டி வழங்கும், பணத்தை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து புகழையும் உங்களுக்கு தேடி கொடுக்கும். ஆனால் இந்த நாட்டுடைய ஒற்றுமையை பற்றி பேசினீர்கள்னா உங்களுக்கு கிடைப்பது UAPA போன்ற வழக்கு. உங்களால் பெயிலில் வெளியில் வரவே முடியாது. சிந்திக்கக்கூடிய விஷயம். யதி நரசிம்மானந்த் போன்ற நபர்கள், ஆஷிஷ் மிஸ்ரா போன்ற நபர்கள் பெயிலில் வெளியே வர வேண்டுமா? அல்ல இந்த நாட்டு ஒற்றுமைக்காக பேசிய நபர்கள் வெளியே வர வேண்டுமா? நன்றி, வணக்கம்.